சம்பந்தமே இல்லாமல் ரஜினி இந்த வளர்ந்த சீண்டிருப்பான். பார்த்தீங்கன்னா தெரியும். நிறைய விஷயம் தெரிஞ்சு அதை பற்றி தப்பாக சொல்லும்போது நம்ம கண்டுக்காமல் போகிறதே ஒரு பெரிய தப்புன்னு நினைக்கிறோம் நம்ம. ஏன்னா 1996 ரஜினி நீலாம் இப்போ குஞ்சை பிடிச்சி ஒன்றுக்கு இருக்க தெரியாமல் இருந்திருப்ப. அதெல்லாம் தெரியுமா உனக்கு? நீ யார் அவன்? நீ முதல்ல யார்? 96 ரஜினிங்கிற ஒரு கால் அடியில் மகுடம் கடந்தது தெரியுமா உனக்கு? ஒன்றுக்கும் தெரியுமா? காலு கீழே மகுடம் கடந்தது வேணான்னு அதுக்கப்புறம் கலைஞர் மூப்பினார் இந்த கூட்டணி. அதுக்கப்புறம் 96 கலைஞர் முதல்வர் ஆகிறார். அப்பயே வேணான்னு சொன்னாங்க. சரி, இப்போ என்னங்க இந்த வளர்ந்த வென்று பேசலாம். அந்த கூட்டத்தில் தமிழ்நாட்டில் எம்ஜிஆருக்கு பிறகு பிரபலமான தலைவராக ரஜினிகாந்த் வரணும்னு நினைச்சாராம். இவன் சொன்னாங்க இந்த புடிங்கிட்ட ரஜினி சார் டேய் ஆமாம் நான் வரணும்னு நினைச்சேன் சார் அப்படின்னு இவர்கிட்ட சொன்னார். அரசியலில் சிஸ்டத்தை மாற்றணும்னு நினைச்சார். ஆனால் இதே திமுக குடும்பம் பல மிரட்டல்களை கொடுத்து அரசியலுக்கு வராமல் பார்த்து கொண்டாரு. இந்த வென்று தான் இது பூரா சாட்சியாக பார்த்துக்கிட்டாரு. இன்னைக்கு அவர் அதே ரெட் ஜெயின் மூவிஸில் நடிக்க போயிட்டார். அவர் மீது உங்க நொன்ன குருவின்னு ஒரு படம் நடிச்சான்ல, உங்க நொன்ன அது யாருல நடிச்சான்? யார்கிட்ட நடிச்சான்? திரிசாவுடைய பணத்தில் யார் நடிச்சான்? அவர் மீது விமர்சனம் கிடையாது. ஆனா அந்த மன வலிமை நம்ம தலைவர்கிட்ட இருக்கு. அதாவது என்ன சொல்ல வரான், ரஜினி சாருக்கு மன வலிமை கிடையாது. டேய் அதான் சொன்ன 96 அவர் வலிமையா இருக்கும்போது உன்னால ஒண்ணுக்கே போக தெரியாது தெரியுமா உனக்கு? யாருன்னு நான் தொடர்ந்து நாங்கள் 40 வருஷமா அந்த அரசியலை பார்த்துட்டு வர்றேன். எனக்கு கொஞ்சம் தெரியும். நான் பெரிய நட்பு இல்லை, ஆனால் எனக்கு ரஜினி சாரை தெரியும். 95 ஏப்ரல் 22 அப்போ சிவாஜி சாருக்கு செவாலியா விருது கொடுத்துருந்தாங்க. அதுக்கு ஒரு பாராட்டு விழா சிதம்பரம் ஸ்டேடியத்தில் அரசு சார்பாக எடுக்கிறாங்க. அரசு சார்பாக இருக்கும்போது அது முன்னாடி நிறைய நடந்துச்சு. அப்போ அதுக்குள்ளே போனால் ரொம்ப டைம் ஆகும். ஆனால் ரஜினி சார் ஒரு விஷயத்த சொன்னாங்க. அதாவது சிஎம்லேருந்து மொத்தம் ஒரு 5000 பேர் உட்காராங்க. 1000-10,000 பேர். சிஎம் எல்லாரும் வந்துடணும், இல்லை நம்ம எல்லாரும் போயிடுவோம். மேடைக்கு பக்கத்தில் ஒரு சின்ன ஏசி ரூமு, அதில் சிவாஜி சார் இருக்கட்டும், அவர் நம்ம எல்லாம் வந்த பிறகு அவரை கொண்டு உட்கார வைங்க அப்படின்னு ரஜினி சார் ஐடியா சொல்லியிருக்காரு. ஏன்னா அவர் தானே ஹீரோ, யார்? சிவாஜி சார். ஆனால் ஜெயலலிதா இதெல்லாம் ஒத்துக்குமா? அந்த அம்மா இப்படி அது காலத்தில் இப்படிலாம் ஒத்துக்கிட்டா அவ்வளோதான் முடிஞ்சிச்சு. அது என்ன சொல்லிச்சு, அது அந்த அம்மா ஒத்துக்குதா இல்லையா, அவங்களுக்காக பேசுகிறவங்க நோ எல்லாம் வரிசையில் உட்காந்துணும், கடைசியில் தான் அம்மா என்ட்ரி அப்படின்ட்டு இருக்காங்க. அப்போ நான் வரமாட்டேன் அப்படின்னு இருக்காரு இவர். அப்புறமேல இந்த பெருசுகள் எல்லாம் பெரிய டைரக்டர்லாம் இல்லை வரணும். சிவாஜி சாருக்கு பாராட்டு, சிவாஜி சாருக்கு தான் நான் பாராட்டுறோம், அதனால நீ கோபத்தெல்லாம் உன்னுடைய இதெல்லாம் தள்ளி வச்சுட்டு வாங்க அப்படின்னு இவரை போய் சொல்லிருக்காங்க. இவரும் போயிட்டார். போயாச்சு. இதே தான் சிவாஜி சார்லாம் உட்காந்து கடைசியாக ஜெயலலிதா வராங்க. ரைட். அப்போ அவரும் பாராட்ட சொல்லி லிஸ்ட்டில் இவர் பேரை போட்டிருக்காங்க. ரஜினி சார் அது இல்லை நான் கடைசியாக நன்றி மந்திரம் சொல்லிட்டு போகிறேன்னு விட்டார். நன்றி மந்திரம் சொல்கிறாருன்னொன்னே இவங்க ஒரு பேப்பரில் ஒரு பெரிய லிஸ்ட்டு நன்றி யாருக்கெல்லாம் சொல்லணும் ஒரு லிஸ்ட் அடித்து இவர்களுக்கு நன்றி அவர்களுக்கு நன்றி சொல்லி லிஸ்ட் அடித்து கையில் கொடுத்துருக்காங்க. இவர் கடைசியாக பேச போகிறாரு. அந்த லிஸ்ட்டை கையில் கொடுக்குறாங்க, பார்க்குறாரு. அப்படியே கசக்கி அப்படியே சோப்புக்குள்ள வைக்கிறாரு. வச்சுட்டு நேராக சிவாஜி சார்கிட்ட போகிறாங்க. சிவாஜி சார் காலில் தொட்டு கும்பிட்றாரு. நல்லா கவனிங்க, சிவாஜி சார் ஜெயலலிதா இருக்கு, சிவாஜி சார் காலில் தொட்டு கும்பிட்றாங்க. நீங்கள் ஜெயலலிதா இருக்கும்போது இன்னொரு ஆளை தொட்டு கும்பிட்டாலே ஜெயலலிதா பிடிக்குமா? ஜெயலலிதா இருக்கும்போதே இன்னொருத்தர் காலை தொட்டு கும்பிட்ட ஒரே தைரியசாலியே மூதேவி. டேய் நீ சொல்ற மன வலிமை இவங்க நொண்ணுக்கு இருக்கான். டேய் ஐயோ உனக்கு என்னடா தெரியும்? அதுக்கப்புறமும் ரஜினி சார் பேசுனது சொல்கிறேன், படிக்கிறேன் பாரு. அதாவது பாராட்டி பேசுகிற லிஸ்ட்டை பைக்கில் வச்சுக்கிட்டாரா, வச்சுட்டு மைக்க பிடிக்கிறாரு. இந்திய திருநாட்டின் இணையில்லாத கலைஞர் நடிகர் திலகம் சிவாஜி சார் அவர்களின் உடல் நலத்துக்காக அரை நிமிடம் எல்லோரும் எந்திரிக்கணுங்கிறார். மஸ்ட் மைக்க பிடிச்ச உடனே ஜெயலலிதாவிலேருந்து எல்லாரும் எந்திரிச்சு நின்னாங்க. அரை நிமிஷம். அது தெரியுமா உனக்கு? ஜெயலலிதாவை அந்த கூடுதல் நிற்க வச்சு சிவாஜி சாருக்கு ப்ரே பண்ண வச்ச ஒரு பெரிய தைரியசாலி. உனக்கு என்ன தெரியும்? உங்கள் நொண்ணுக்கு தெரியுமா? அப்பெல்லாம் அவன் பால் சாப்பிட்டுட்டு இருப்பான். நீ எங்கேயாவது எங்கே இருந்த அந்த வயசு என்ன இருக்குன்னு தெரியல, நீ அப்பயாவது எங்கேயாவது ஒரு பொட்ட நாய் பின்னாடி ஆண் நாய் ஓடுற மாதிரி ஓடிட்டு இருந்திருப்ப. அப்போ அடுத்து சொல்றாரு, அடுத்து முதல்ல ஜெயலலிதா நிறைய பாராட்டிட்டு இந்த மாதிரி விளையாடுறதுக்கு பாராட்டு அப்படி இப்படிலாம் நிறைய சொல்லிட்டு அடுத்து ஒரு பிரேக் விடுறாரு. பிரேக் விட்டு இதான் முக்கியம், நான் அதெல்லாம் படிக்கல, நேரம் ஆகும்.
நான் இப்போ ரொம்ப டென்ஷனாக இருக்கேன். இது மைக்கை பிடிச்சி ஜெயலலிதா உட்காந்துருக்கு, சிவாஜி சார் இருக்காங்க மேடையில், ஸ்ரீதேவிலேருந்து சிரஞ்சீவிலேருந்து மம்முட்டிலேருந்து எல்லா பெரிய கமலஹாசன்லேருந்து எல்லா பெரிய நடிகர்கள்லாம் உட்காந்துருக்காங்க. 10,000 பேர் உட்காந்துருக்காங்க. அந்த மத்தியில் சொல்கிறார், நான் இப்போ ரொம்ப டென்ஷனாக இருக்கேன் அப்படின்னு முதலமைச்சர் பக்கம் திரும்புறாரு. யார்? சிஎம். யார்? அப்போ ஜெயலலிதா பக்கம் ஒரு சொடக்கு ஒன்று போடுறாரு. நம்மால் போட்டுட்டு, நீங்கள் திறந்து வச்சிங்களே, யார்? ஜெயலலிதா பார்த்து சொல்கிறார், திறந்து வச்சிங்களே பிலிம் சிட்டி, அதை திறந்து வைக்கும் போதே சிவாஜி கணேசன் அவர்களை கௌரவிச்சிருக்கணும். ஆனால் நீங்கள் அதை செய்யலை. அது அந்த மேடையில் ஜெயலலிதா பார்த்து பேசுறாரு, ஆனால் நீங்கள் அதை செய்யலை. அவரை நீங்கள் மதிக்கலை. விழா மேடையிலேயே சிவாஜி சார் அவர்களை உட்கார வச்சு அவரை கௌரவப்படுத்திருக்கணும். அதை நீங்கள் செய்யலை. அது தவறு. தவறு செய்யறது மனித குணம், தவறை திருத்திக் கொள்வதுதான் மனிதத்தனம் அப்படின்னு ஜெயலலிதா பார்த்து காரசாரமாக தான் கருத்தை வெளிப்படுத்துறாரு. டேய், இந்த தைரியம் உங்க நொண்ணுக்கு வருமா? கொடநாட்டில் 10வது கேட்டில் கையை கட்டிட்டு ஒரு நாள் பூரா நின்னவன் உங்க நொன்னேன், அது தெரியுமா உனக்கு? போயஸ்காரனில் வாசல்ல கையை கட்டிட்டு அவனும் அவங்க அப்பனும் நின்னது, அது தெரியுமா உனக்கு? எங்கேயாவது தைரியமா ஒரு விஷயம் செஞ்சாருன்னு உங்க நொன்னை செஞ்சான்னு ஏதாவது ஒரு விஷயத்த சொல்லு. மன வலிமையா? 30 பேர் செத்துட்டாங்க சார் அப்படின்னு சொன்ன உடனே ஐயோன்னு ஓடினானா, அது மன வலிமையா? 41 செத்துட்டாங்க ஐயோன்னு வீட்டுக்குள்ள 4 நாளா சடங்கான பிள்ளை மாதிரி உட்காந்தானே, அது மன வலிமையா? ஏதோ டெய்லி வந்து காலையில இருந்து நீங்க வந்து சாயந்தரம் வரைக்கும் அவர் மக்களை பாக்குறாரா? மன வலிமையா? வெங்காய வலிமை. அதுக்கு முன்னாடி எந்த மேடையிலுமே அந்த அளவுக்கு யாரையும் ரஜினிகாந்த் அவர்கள் இந்த அளவுக்கு காரசாரம் விமர்சனம் பண்ண கிடையாது. அது தெரியுமா உனக்கு? ரஜினாவுடைய அன்றைய பேச்சு என்பது எல்லாரையும் அப்படியே அதிர்ச்சிக்குள்ளாகுது. அதுக்கப்புறமா அவர் பேசுறார் ரஜினி. ஆனா அந்த தவறை இப்ப நீங்க சரி செஞ்சிட்டீங்க மேடம். சிவாஜி கணேசன் அவர்களுக்கு இப்படி ஒரு பிரம்மாண்டமான பாராட்டு விழா நடத்தினது மட்டும் இல்லாம அந்த விழாவுக்கு பங்கு கொண்டதன் மூலமாக அந்த விழாவை நீங்க சரி செஞ்சிட்டீங்க. யாரு? ஜெயலலிதாவை நேருக்கு நேரம் சொல்றாரு. தப்பு எங்க நடந்தாலும் அந்த தவறை சுட்டி காட்டுவேன். அது ஒரு குடிமகனுக்கு உரிமை. ஒரு நடிகன் அப்படிங்கிற உரிமையில, சினிமா துறையில தவறு நடக்கும்போது அதை கேட்கக்கூடிய உரிமைங்கிறது கூடுதலாகவே எனக்கு இருக்கு அப்படின்னு ரஜினிகாந்த் அவர் தன்னுடைய பேச்சை தொடர்ந்த போதுதான் தமிழக முதலமைச்சராக இருக்கக்கூடிய ஜெயலலிதாவை பார்த்து எல்லோருமே நடுநீக் கொண்டிருந்த அந்த காலகட்டத்தில் ரஜினிகாந்த் மாதிரி ஒருத்தர் ஜெயலலிதா அவர்களை மேடையில் வச்சுக்கிட்டே இந்த அளவு துணிச்சலா விமர்சனம் பண்ண முடியுமா அப்படிங்கிற மிகப்பெரிய பிரமிப்பு எல்லார் மத்தியிலும் ஏற்பட்டது. தமிழ்நாடு மட்டுமல்ல, இந்தியா முழுக்க பல்வேறு பத்திரிகைகள் அதை செய்தியாக வெளியிட்டாங்க. ஸ்டார் வார்ஸ் அப்படின்னு போட்டு ஜெயலலிதா, ரஜினிகாந்த் விசஸ் ஜெயலலிதான்னு போட்டிருந்தாங்க. அந்த அளவுக்கு ரஜினிகாந்த் அவர்களின் துணிச்சல் எப்பவும் இருந்திருக்குங்கிறது இந்த தலைமுறைக்கு தெரியாது. புரியுதா உனக்கு? நீ சொல்ற மன வலிமை அவருக்கு இல்லை. டேய், கட்சியை ஆரம்பிக்கிறேன்னாரு, ஆனா நான் 96ல இருந்து சொல்லுவேன் அவர் கட்சி ஆரம்பிக்க மாட்டாரு அப்படின்னு. ஏன்னா அது அமைதியை விரும்புறவர். ரெண்டாவது, இந்த கரைச்சல் இந்த விஷயம்லாம் நம்ம வந்து பண்ண முடியுமா? வேணாம், நம்மளால இருக்கு அப்படின்னு அவர் ஒரு முடிவெடுத்து ஒதுங்கிட்டார். அவங்க பயன்படுத்துறான், இவங்க ஒரு ஓப்பனா சொல்லுவார். தெரியுமா உனக்கு? திருவள்ளூருக்கு காவி பூசின மாதிரி எனக்கும் காவி அடிக்க பார்த்தாங்க அப்படின்னாரு. இதை விட தைரியம் வேணுமா? திருவள்ளூர் காவி அடிச்ச மாதிரி எனக்கும் காவி அடிக்க பார்த்தாங்க, நான் தப்பிச்சிட்டேன். இப்ப தெரியுதா யாருக்கு மன வலிமைன்னு? இப்பயும் சொல்றேன், 41 சாவு அப்பாஸ் மாதிரி 1000 பேர் சாட்சி கொடுத்துருக்கான். உங்க நொன்னனும் நீ, அவனுக்கு உறுதுணையா இருந்தவன், பஸ்ஸை ஓட்டினவன், பஸ்ஸுக்குள்ள இருந்தவன், கேமரா எடுத்தவன், இந்த ஜனநாயகனுக்காக எடுத்தவன், இவன் எல்லாம் ஏண்டா வெக்கம் கட்டவங்களா? ஜனநாயகன்னு ஒரு படம் ஏண்டா வரலன்னு இன்னைக்கு வரைக்கும் உங்க நொன்னனும் நீங்களும் பேசுறீங்களாடா? பரதேசி, பேச தைரியம் இருக்கா உங்களுக்கு? வெட்டிடுவாங்க.